சூப்பர் ஃபிகராடா. அவ யாரு? அட்ரஸ் என்ன? வயசு என்ன? மேரிடா அன்மேரிடா? அண்ணனாடா நீ ஏன்டா அலையற? ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அவ இப்ப எப்படி இருக்கா? பெரிய அடி ஒண்ணும் இல்லையே. இப்ப நல்லா இருக்காளான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? சரி சொல்லு. பேர் அட்ரஸ்லாம் பார்த்தேன். ஆனா ஒன்னும் ஞாபகம் இல்ல. இப்ப ஹாஸ்பிடல்ல ஓகே. சரி இப்படி நடந்து போச்சுல, உடனே எனக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிருந்தா நான் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பேன். நீ அப்பா கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிச்சிருக்கலாம்ல. உனக்கு ஏது 3000 ரூபாய் பணம்? நீயே உன் சம்பளம் முழுசையும் அப்பாட்ட கொடுத்துட்டு தினம் 10 ரூபா பாக்கெட் மணியா வாங்கிட்டு போற. நான் தான் அப்பாக்கு தெரியாம ஆபீஸ்ல ஓவர் டைம் பார்த்து தனியா சேவிங்ஸ் பண்றேன்ல. அட கொலகாரா, அப்பாக்கு தெரியாம தண்ணி கட்டிங்க. ஐயோ, உன்னை போய் அவர் நல்லவன் நம்பிட்டு இருக்காரே. ஐயோ அப்பா, நீ மோசமா உன்னை போய் காப்பாத்தணும் ஐடியா கொடுத்தேன் பாரு. என் புத்தியை சிரிப்பால் அடிக்கணும்டா. அடிச்சுக்கோ. அப்படியே குஞ்சு போட. என்ன எனக்கு இன்னொரு டவுட். சொல்லு. இன்னும் 5 நிமிஷத்துல அப்பா திரும்பவும் காரணம் கேட்பாரு. நீயும் உண்மையை சொல்ல போறது இல்ல. வீட்டை விட்டு வெளில போடானா என்ன பண்ணுவ? சொத்தை பிரிச்சு கொடுங்க, வெளில போறேன்னு சொல்லுவேன். அப்பா கிட்டே சொத்து பிரிச்சு கேப்பியா? ஏன் முழுசா நீயே அமைக்கலான்னு பாக்குறியா? என்ன பாக்குற? முறைப்படி உனக்கு சொத்தே கொடுக்க கூடாது. படிக்கிறேன் என் பங்கையும் சேர்த்து காலி பண்ற நீ. உனக்கு போய் அண்ணனா பிறந்த பாரு. ஏன் பிறந்த? நானா பிறக்க சொன்னேன்?